நான் தமிழகத்தில் போகாத ஊர் இல்லை, பார்க்காத கிராமம் கிடையாது, இருக்காத தெரு கிடையாது. தமிழகம் முழுவதும் அரசியலில் பல மேடைகள் ஏறியிருக்கின்றேன். ஆனால் அந்த மேடையெல்லாம் பிரச்சாரம், பொதுக்கூட்டம், ஓட்டு கண்டு வந்திருக்கேன். நன்றி சொல்றதுன்னா திருச்செந்தூர் தொகுதி மக்கள், என்னை வெற்றியடை செய்த திருச்செந்தூர் தொகுதி மக்கள் என் உயிரில் எவரும் மறக்க மாட்டேன். அந்த 98 எம்பி ஆகும் போது 1500 கிராமங்கள்ல 1250 கிராமம் போய் நன்றி சொல்லியிருக்கேன். மீதமுள்ள 250 கிராமத்துக்கு போக முடியாத காரணம் ஒரு வருஷத்துல அந்த எம்பி பதம் கிடைச்சிட்டாங்க, பார்லிமெண்ட்ல போக முடியல. இப்படி அரசியல் நிகழ்வுகளுக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இல்ல தோல்வியுற்ற வேட்பாளர்கள் மக்களை சந்தித்து நன்றி சொல்வார்கள். இதுதான் வரலாறு. ஆனால் இந்த திரைப்பட உலகத்தில் எம்ஜிஆர் தியாகராஜ பாகவத காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 60-70 வருஷமாகியும் ஒரு திரைப்பட வெற்றி விழாவில் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு, ரசிக பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் நேரிலே மாபெரும் வெற்றியடை செய்த மக்களுக்கு நன்றி கூறுவது இதுதான் முதல் முறை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு பட வெற்றி விழாங்கிறது ஒரு 50 நாள், 100 நாள், 200 நாள் பண்ணி ஒரு விழா மேடை போட்டு அந்த மேடை நன்றி சொல்லுவாங்க தவிர தேர்தல் பிரச்சாரம் மாதிரி ஊருக்கா போய் நன்றி சொல்லவில்லை. ஆனால் நான் இந்த திரைப்படத்தை 48 படத்தை இந்த அளவுக்கு நடித்து வருவேன்னு சத்தியமா நினைக்கிறேன். ஏன்னா 2010 ஒரு பொதுக்கூட்டம் முடிஞ்சு போகும்போது மிகப்பெரிய விபத்து விருதுநகர் பக்கத்துல. அந்த விபத்துல நான் இருப்பனா இறப்பனா எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதல், இந்த தாய்மார்கள் பிரார்த்தனை, எங்கள் ரசிக பெருமக்களுடைய வேண்டுதல், அத்தனுடைய பிரார்த்தனை பேரில் நான் உயிர் பெற்று மீண்டு ஒரு திரைப்படத்தில் நடித்து அந்த படத்தை அருமை ராஜேஷ் அவர்கள் இயக்கி இன்று இவ்வளவு பெரிய வெற்றி படமாக அமைவதில் பெரும் மகிழ்ச்சி. இது யாருக்கு அமையாது, எனக்கு அமைஞ்சிருக்கு. யார் என்ன சொன்னாலும் எப்படி போனாச்சு அதுக்காக இல்லை. யாருக்கும் ஒரு தவறான ஒரு செயலுக்கு நான் எப்படி வளைந்து கொடுக்க மாட்டேனோ அதே மாதிரி எந்த ஒரு தவறான செயலுக்கும் தப்பான படத்துக்கும் வளைந்து கொடுக்காத உடையாத ஒளி நீங்கள் உடையாப்படி மக்கள் என்பதை இங்க நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய உற்சாகம் உண்மையிலே உங்க சந்தோஷமா இருக்கு. என்ன பத்தி ராசா ராசா பாருங்க வீட்டுல பொக்கிசமா வச்சுக்கிறோம். தங்கத்தை கூட கேட்க மாட்டேங்க. சொல்லும் போது இங்க வந்தேன். 50,000 பேர் பார்க்கறது நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு கத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஐயோ அதுதான் உங்களுக்காக 1000 கோடி கொடுத்தாலும் உனக்கு பிடிக்க மாட்டாங்க ராமராஜ். புரியுதா? யார் என்ன சொன்னாலும் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் இந்த மக்களையும் இந்த நாயகனையும் பிரிக்க முடியாது. அதுதான் மக்கள் நாயகன் ராமராஜ் என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்வீர்கள். கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கிற, தாய்மொழி பிடிக்கிற குடும்ப கதையில் தொடர்ந்து நடிப்பேன். இந்த படத்தை மிக சிறப்பான முறையிலேயே டைரக்ட் செய்தவர் அருள்பெரிய ராஜேஷ் அவர்கள்.